ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் எங்கள் சின்ன மாமனார் தோட்டத்தில் இருக்க ஒரு மரம் தான். சின்ன நெல்லிக்காய் மரம். அங்கே பாருங்களேன், மரம் கிளை இலை எதுவும் தெரியல. எங்கே திரும்பினாலும் நெல்லிக்காயாக இருக்குது. சின்ன நெல்லிக்காய் அப்படியே சட சடையாக கொத்து கொத்தாக கிளைகளையும் ஃபுல்லாக காய்ச்சிருந்ததுங்க. பார்க்குறக்கே அழகாக இருந்தது. பாதி மரத்தை தொட்டாவே விழுகுது. நம்ம போனோம்னா பூமலையெல்லாம் இல்லைங்க, நெல்லிக்காய் மலையே பொழிஞ்சதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருந்தது. அதை கொஞ்சம் நம்ம பறிச்சுட்டு திரும்பி வரையில் பார்த்திங்கன்னா ஒரு கிளை தென்னை ஓலை சாஞ்சிருக்கு. அதுலேருந்து பார்த்திங்கன்னா தென்னை மரத்துக்கே ஒரு ஸ்க்ரீன் போட்டுக்கிட்ட மாதிரி ஒரு கொடி அழகாக படர்ந்துருந்தது. அதை பார்க்குறக்கு உள்ளே ஏதோ விதை இருந்தது, பெரிய நெல்லிக்காய் சைஸில் இருந்தது. அது பார்த்தாவே கொடியாட்டிருக்கு. இது என்னதுன்னு உங்களுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பார்க்க அழகாக இருந்தது. இங்கே பாருங்க எப்படி ஆடுதுன்னு. மரத்தை ஆட்டி விட்டால் அதுவும் ஆடிச்சு. அப்புறம் இங்கே நெல்லிக்காயெல்லாம் பொறிச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா, பொங்கலுக்கு பொறிச்சிட்டு வந்த நெல்லிக்காய் எல்லாத்தையும் நம்ம எடுத்து ஊறுகாய் போட்டாச்சு. அந்த பாருங்கள், இந்த கிளையும் எவ்வளோ நல்லா இருக்குன்னு, சூப்பராக இருக்குல்ல. இந்த ஊறுகாயும் நல்லா இருந்துச்சுங்க. அப்படியே சாப்பாட்லேயே போட்டு பிணைஞ்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக செஞ்சுருந்தோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் சாப்பிட்லாம். தேங்க்யூ.